விட்மோர் சொல்கிறார், நவீன கருவியல் விஞ்ஞானத்தில் இந்த கட்டங்களை விவரித்திருக்கும் விதம் 1, 2, 3, 4, 5 என்று அது குழப்பமாக உள்ளது. ஆனால் தோற்றத்தை அடிப்படையாக வைத்து கருவாக்கத்தை குர்ஆன் விவரிப்பதே மிக மிக சிறந்தது என்று சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவேதான் அவர் நபிகள் நாயகம் அவர்களை இறைவனின் தூதராக ஏற்றுக்கொள்வதற்கோ திருக்குர்ஆனை இறைவனின் வேதம் என்று ஒத்துக்கொள்வதற்கோ எந்த தடையும் இல்லை என்றார். திருக்குர்ஆனில் சூரா அன்-நிசாவில் அத்தியாயம் 4 வசனம் 56 வலியை பற்றி பேசுகிறான். இதற்கு முன்னால் மருத்துவர்கள் மூளையிலிருந்து உருவாகின்ற உணர்வே வலி என்றுதான் நம்பி வந்தார்கள். இன்று தெரிய வந்துள்ளது, மூளையை தவிர தோலில் உள்ள வலி உணர்விகள் வலியை உணர காரணமாக இருக்கின்றன. அதை நாம் வலி உணர்விகள் என்று அழைக்கிறோம். திருக்குர்ஆன் சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 56 எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கிறார்களோ அவர்களை நிச்சயம் நரகத்தில் வீசி எறிவோம். அவர்களுடைய உடலின் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம், வேதனையை அனுபவிப்பதற்காக. தோலுக்கு வலியை உணரக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் குர்ஆன் வலி உணர்விகள் என்கிறது. புரொஃபசர் தகட ஷான் தாய்லாந்தின் சாங்மாய் பல்கலைக்கழகத்தின் உடற்கூறியல் துறையின் தலைவராக உள்ளார். இந்த ஒரு வசனத்தை அவர் பார்த்த மாத்திரத்தில் கலிமாவுக்கு ஷஹாதா பகர்ந்து ரியாதில் நடந்த 8வது மருத்துவ மாநாட்டில் அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதாவது அல்லாஹ்வை அன்றி வேறு இறைவன் இல்லை, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதுவர் என்று ஏற்றுக்கொண்டார். நான் என் பேச்சின் துவக்கத்தில் மாமரை திருக்குர்ஆனில் இருந்து சூரா ஃபுசிலத் அத்தியாயம் 41 வசனம் 53 எடுத்துரைத்தேன். சனுரிஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வ ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹு லக் அவலம் யக்ஃபி பிரப்பிக அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். நிச்சயமாக இவ்வேதம் உண்மையானதுதான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட்டு அவர்களுக்குள்ளாகவும் அதிசீக்கிரத்தில் நாம் அத்தாட்சிகளை காண்பிப்போம். இந்த ஒரு வசனமே டாக்டர் ஷானுக்கு திருக்குர்ஆன் ஒரு தெய்வீக மறைதான் என்பதை நிரூபிக்க போதுமாகிவிட்டது. சிலருக்கு 10 சான்றுகள் வேண்டியிருக்கும், சிலருக்கு 100, சிலர் 1000 சான்றுகளை பெற்ற பின்பும் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது போன்ற மனிதர்களை திருக்குர்ஆன் சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 18 சும்மும் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜூன், செவிடர்களாக குருடர்களாக ஊமையர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் மீளவே மாட்டார்கள். இதையேதான் பைபிளில் மத்தேயு சுவிசேஷத்தில் அதிகாரம் 13 வசனம் 13 அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறார்கள். கருவியலின் வேறு சில விஷயங்களை பற்றி நேரம் இருக்கும் பட்சத்தில் என் மறுப்புரையில் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். இன்றைய வாதத்தின் தலைப்பையும் நான் சரியாக நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? ஆகவே விஞ்ஞான ஒளியில் பைபிளை பார்ப்போம். வெளிப்புறத்திலிருந்து பார்த்தால் திருக்குர்ஆன் சொல்கிறது சூரா அர்-ராத் அத்தியாயம் 13 வசனம் 38 நாம் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி உள்ளோம், ஆனால் 4 பெயர்கள் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது தோரா, ஜபூர், இஞ்சில் மற்றும் குர்ஆன். தோராவானது தூதர் மோசேவுக்கு வழங்கப்பட்ட வேத வெளிப்பாடாகும். ஜபூர் என்பது தூதர் தாவீதுக்கு வழங்கப்பட்ட வேத வெளிப்பாடாகும். இஞ்சில் தூதர் இயேசுவுக்கு வழங்கப்பட்ட வேத வெளிப்பாடாகும். திருக்குர்ஆன் தான் முடிவானதும் இறுதியானதுமான வேத வெளிப்பாடாகும். அது கடைசி இறை தூதர் முஹம்மது நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரு விஷயத்தை மிக தெளிவாக எல்லோருக்கும் சொல்லிவிடுகிறேன். அதாவது கிறிஸ்தவர்களால் இறைவனுடைய வார்த்தை என்று நம்பப்படும் இந்த பைபிள் முஸ்லிம்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள தூதர் இயேசு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் செய்யப்பட்ட இஞ்சில் அல்ல. எங்களை பொறுத்தவரையில் இந்த பைபிளில் இறைவனின் வார்த்தைகளும் இருக்கலாம், ஆனால் இதில் இறை தூதர்களின் வார்த்தைகளும் உள்ளன. வரலாற்று ஆசிரியர்களின் வார்த்தைகள், அதை தவிர அபத்தங்கள், அசிங்கங்கள், மேலும் எண்ணற்ற விஞ்ஞான முரண்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. இதில் விஞ்ஞானத்தோடு ஒத்துப்போகும் வசனங்களும் உள்ளதா? இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? அதில்தான் இறைவனின் வார்த்தையும் சில இருக்கின்றனவே. ஆனால் அதில் இருக்கும் விஞ்ஞான முரண்பாடுகள் மற்றும் விஞ்ஞான அபத்தங்களை இறைவனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லலாமா? எனது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பைபிளும் விஞ்ஞானமும் என்ற எனது பேச்சில் எந்த ஒரு கிறிஸ்தவரின் உணர்வையும் காயப்படுத்த வேண்டும் என்பது எனது நோக்கமல்ல. நான் பேசும்போது உங்களை காயப்படுத்தி இருந்தால் அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய கடுமையான விமர்சனங்கள் ஏனென்றால் இறைவனின் வார்த்தைகளில் அபத்தமோ முரண்பாடுகளோ விஞ்ஞான தவறுகளோ இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னது போல உண்மையை தேடுங்கள், அது உங்களை விடுவிக்கும். உங்களிடம் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் இருக்கின்றன. இனி நீங்கள் முடிவான இறுதியான ஏற்பாட்டை ஏற்க வேண்டும். அதுதான் திருக்குர்ஆன்.
டாக்டர் வில்லியம் கேம்பலை பொறுத்தவரையில் நான் அவருடன் மிக தாராளமாக நடந்து கொள்ளலாம். ஏனெனில் விஞ்ஞானத்தின் ஒளியில் குரானும் பைபிளும் என்ற நூலை எழுதியிருக்கிறார். அதில் அவர் சில கருத்துக்களையும் வைக்கிறார். அவர் ஒரு மருத்துவரும் கூட. அவரிடத்தில் பெரிய மரபுகளை நான் கடைபிடிக்க தேவையில்லை. ஆனால் மற்ற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை பொறுத்தவரையில் என் சொற்பொழிவின் போது உங்களை காயப்படுத்தியிருந்தால் மன்னித்து விடுங்கள். நவீன விஞ்ஞானத்தோடு பைபிள் எப்படி ஒத்துப்போகிறது என்பதையும் பார்ப்போம். முதலில் விண்ணியலை எடுத்துக்கொள்வோம். பைபிள் பிரபஞ்சத்தின் படைப்பை பற்றி பேசுகிறது. துவக்கத்திலேயே முதலாவது நூலாகிய ஆதியாகமத்தில் முதலாவது அதிகாரத்தில் இப்படி வருகிறது: எல்லாம் வல்ல கர்த்தர் 6 நாட்களில் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்றும், மேலும் மாலை காலையையும் பற்றி பேசுகிறது. 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளை பற்றி சொல்கிறது. இன்று விஞ்ஞானிகள் நமக்கு 6 நாட்களில் இந்த பிரபஞ்சத்தை படைக்க முடியாது என்று அவர்கள் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்கிறார்கள். குரானும் 6 ஐயாம்களை பற்றி பேசுகிறது. அரபு மொழியில் யோம் என்பது ஒருமை, ஐயாம் என்பது அதன் பன்மையாகும். இது 24 மணி நேரங்களை கொண்ட ஒரு நாளையும் குறிக்கலாம், அல்லது நீண்ட காலத்தை, ஒரு யுகத்தை, ஒரு காண்டத்தையும் குறிக்கலாம். இந்த பிரபஞ்சம் 6 மிக நீண்ட காலகட்டங்களில் படைக்கப்பட்டிருக்கலாம் என்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இரண்டாவது, பைபிள் சொல்கிறது ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 3-5 வரை, முதல் நாள் வெளிச்சம் உண்டாயிற்று என்று. வசனங்கள் 14-19 கூறுகின்றன, வெளிச்சத்தின் மூலதளம் நட்சத்திரங்கள், சூரியன் ஆகியவை 4ஆம் நாள் படைக்கப்பட்டனவென்று. வெளிச்சத்திற்கு காரணமான இவை அனைத்தும் 4ஆம் நாள் தான் படைக்கப்பட்டது என்றால் முதல் நாள் வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? இது விஞ்ஞானத்திற்கு முரணானது. மேலும் ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 9-13 பூமி 3ஆம் நாள் படைக்கப்பட்டதாக சொல்கிறது. பூமி இல்லாத நிலையில் இரவும் பகலும் எப்படி வரும்? ஒரு நாள் என்பது பூமியின் சுழற்சியால் நடப்பது. பூமியே இல்லாத நிலையில் இரவும் பகலும் எப்படி வரும்? நான்காவது, ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 9-13 வரை பூமி 3ஆம் நாள் படைக்கப்பட்டதாக சொல்கிறது. வசனங்கள் 14-19 வரை சூரியனும் சந்திரனும் 4ஆம் நாள் படைக்கப்பட்டது என்கிறது. ஆனால் இன்றைய விஞ்ஞானம் நமக்கு பூமி அதன் தாய்க்கோள் ஆகிய சூரியனின் ஒரு பகுதி என்கிறது. ஆகவே சூரியனுக்கு முந்தி அது பிறந்திருக்க முடியாது. இது விஞ்ஞான முரண்பாடு. ஐந்தாவது, பைபிள் ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 11-13 வரை தாவர வகைகள், மரங்கள், செடிகள், கொடிகள் இவையெல்லாம் 3ஆம் நாள் படைக்கப்பட்டது என்கிறது. ஆனால் சூரியனோ ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 14-19 4ஆம் நாள் படைக்கப்பட்டது. சூரிய வெளிச்சமின்றி தாவரம் எப்படி உருவாக முடியும்? எப்படி வாழ முடியும்? ஆறாவது, பைபிள் சொல்கிறது ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 16 தேவன் 2 வெளிச்சங்களை படைத்தார் என்கிறது. அவை பகல் பொழுதிற்காக பெரிய வெளிச்சமான சூரியனும் இரவு பொழுதிற்காக குறைந்த வெளிச்சமான சந்திரனும் என்கிறது. இதன் உண்மையான மொழிபெயர்ப்பை ஹீப்ரு வசனத்தில் பார்த்தோமேயானால் விளக்குகள் என்று பொருள். தம் சுய வெளிச்சத்தை கொண்ட விளக்குகள். நீங்கள் 2 வசனங்களையும் நன்றாக படித்தால் இது உங்களுக்கு புரிய வரும். ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 16-17 சொல்கிறது வல்லமையுள்ள தேவன் பூமிக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக அவற்றை வானத்தில் வைத்ததாக சொல்கிறது. அப்படியானால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவற்றுக்கான சொந்த வெளிச்சம் உண்டு என்றளவு அர்த்தம். இது நம் அறிவுக்கு எட்டிய நிலைநிறுத்தப்பட்ட விஞ்ஞான கோட்பாட்டுக்கு முரணானது. சிலர் இதில் சமரசம் பண்ண முயற்சிக்கிறார்கள். அவர்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும் 6 நாட்கள் குரானில் சொல்லப்பட்டது போல நீண்ட நாட்களை தவிர 24 மணி நேரங்கள் கொண்ட நாட்கள் அல்ல என்கிறார்கள். இது அபத்தம். பைபிளை படித்தால் தெரியும். காலை மாலை என்று தெளிவாக 24 மணி நேரத்தை குறிக்கிறது. நான் உடன்பாட்டு அணுகுமுறையோடு பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. நான் உங்கள் அபத்தமான வாதத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இருப்பினும் இதனால் முதலாவது விஞ்ஞான முரண்பாடாகிய 6 நாளில் படைத்த விவகாரம் தீர்வாகலாம். இரண்டாவது முதல் நாள் வெளிச்சம், 3ஆம் நாள் பூமியும் தீர்வாகலாம். மீதமுள்ள 4க்கு தீர்வே கிடையாது. சிலர் மேலும் சொல்கிறார்கள் 24 மணி நேரத்தை உள்ளடக்கிய நாட்களாக இருந்தால் பின்பு ஏன் காய்கறிகளால் சூரிய வெளிச்சம் இல்லாமல் 24 மணி நேரத்தை தாக்குப்பிடிக்க முடியவில்லை? சரி, பரவாயில்லை. தாவரங்கள் சூரியனுக்கு முன்பு படைக்கப்பட்டது என்கிறீர்கள். 24 மணி நேரம் தாக்குப்பிடிக்கும் என்கிறீர்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் 24 மணி நேர நாட்கள் மற்றும் நீண்ட நாட்களும் என்று நீங்கள் சொல்ல முடியாது. வடையை தின்பேன் தீர்ந்துவிடக் கூடாது என்றால் எப்படி? நீங்கள் நீண்ட காலகட்டம் என்றால் 1வது மற்றும் 3வது பிரச்சனைகள் தீரலாம். மற்ற 4 அப்படியே இருக்கின்றன. நீங்கள் 24 மணி நேரம் உள்ளடக்கிய நாட்கள் என்றால் 5வது பிரச்சனை மட்டும் தீரலாம். எஞ்சிய 5 பிரச்சனைகள் அப்படியே இருக்கின்றன. இது விஞ்ஞான முரண்பாடு என்று வேறென்ன? நான் பொறுப்பை டாக்டர் வில்லியம் கேம்பலிடமே விட்டு விடுகிறேன். நீண்ட நாட்கள் என்று சொல்லி
4 விஞ்ஞான முரண்பாடுகள் தான் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டாலும் சரி, அல்லது 24 மணி நேர நாட்கள் என்று சொல்லி பிரபஞ்சத்தின் படைப்பில் 5 விஞ்ஞான முரண்பாடுகள் தான் இருக்கிறது என்று அவர் ஒத்துக்கொண்டாலும் சரி,